1992ஆம் ஆண்டு பி. வாசு இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான் சின்ன தம்பி திரைப்படம். அப்போது இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டும் கொடுத்தது. இந்த திரைப்படம் ஒரு ஆண்டுக்கு மேலே ஓடி மாபெரும் சாதனையுமே படைத்தது. இந்த படத்தில் நடிகர் பிரபு, குஷ்பு, மனோரமா, ராதாரவி மற்றும் பலரும் நடித்திருந்தாங்க. இந்த படத்தில் கணவரை இழந்த பெண்ணாக நடித்திருந்தார் மனோரமா. இவருக்கு தாலி கட்ட சொல்லும் காட்சியில் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணம்ன்ட்டு கழுத்தில் மல்லிகைப்பூவோட வெகுளியான கதாபாத்திரத்தில் மார்த்தாண்டம் நடித்திருப்பார். முருக மார்த்தாண்டம்ன்ற இயற்பெயர் கொண்ட இவர் ஒரு ஓவியர். தனியார் பள்ளியில் ஓவிய ஆசிரியராகவும் இருந்து வந்தவர். இவர் சினிமா மேலே இருந்த காதனால் சென்னைக்கும் வந்தார். நடிகர் விவேக், தாமு, சார்லி இது போன்ற நடிகர்கள் சினிமாவுக்காக வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்த காலத்திலேயே அவர்களது குழுவிலும் இவரும் ஒருவராக இருந்தாராம். இயக்குனர் ராஜசேகர் மூலமாக கழுகு மலை கல்யாண் படத்தில் அமாவாசை என்ற கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் இவர். அதன் பிறகு இவரின் ஓவியத்தை பார்த்த இயக்குனர் கே. பாலச்சந்திரன் ஒரு வீடு இரு வாசல்ன்ற படத்தில் எதை பார்த்தாலும் கரித்துண்டை எடுத்து வரையும் கதாபாத்திரத்தை கொடுத்துருக்காரு இவருக்கு. மார்த்தாண்டத்தை சினிமாவில் அடையாளப்படுத்தியதே சின்ன தம்பி படம் தான். அதில் அவர் சொல்லும் வசனம் தான் எனக்கு கல்யாணம் எனக்கு கல்யாணன்ற கதாபாத்திரத்தை தான் பெரிதாகவுமே பேசப்படுது. அதிலிருந்து இவரை சின்ன தம்பி மார்த்தாண்டம் அப்படின்னு தான் அழைச்சிட்டு வந்தார். அப்படி சொன்னால் தான் அனைவருமே நினைவிலும் தெரியுமா. இந்த நிலையில் பல ஆண்டுகளாக திரையில் காணாமல் போயிருந்த இவர் என்ன ஆனார்னு தெரியாமலே இருந்த நிலையில் அவருடைய ரீசன்ட் புகைப்படம் இணையத்தில் வைரலாகியும் இருக்குது. தற்போது ஓவியங்களை வரைந்துட்டும் வராராம் இவர். இவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் சினிமா என்னை மக்களிடம் கொண்டு சேர்த்தது, ஓவியம் எனக்கு பொருளாதாரத்தையும் கொடுத்தது அப்படின்னு பேட்டியில் சொல்லியிருக்காரு.